ஹோர்முஸ் நீரிணையில் கடல் கன்னிவெடிகள் வெளியான வரைபடத்தினால் பெரும் அதிர்ச்சியில் உலக நாடுகள். மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளையும் லெபனானில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களை நிறுத்தினால் மட்டுமே சர்வதேச சட்டத்தின்படி ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதை ஈரான் அனுமதிக்கும் என்று தெரிவித்துள்ளது. அதே நேரம் போரின் போது ஹோர்முஸ் நீரிணையில் கடற்கன்னி வெடிகள் பொருத்தப்பட்டதால் அந்த வழியாக கப்பல் போக்குவரத்து நடத்துவது அபாயகரமானது என ஈரான் இராணுவம் அறிவித்துள்ளது. இதன்போது கன்னிவெடி பொருத்தப்பட்டிருக்கும் இடங்களை குறிக்கும் வரைபடத்தையும் இராணுவம் வெளியிட்டிருந்த நிலையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து புதிய வழித்திட்டத்தில் கப்பல்கள் பயணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி உள்ளே வரும் கப்பல்கள் ஓமான் வளைகுடாவிலிருந்து வடக்கு திசையில் லராக் தீவை நோக்கி சென்று பின்னர் பாரசீக வளைகுடாவை நோக்கி தொடர்ந்து செல்ல வேண்டும். வெளியேறும் கப்பல்கள் பாரசீக வளைகுடாவிலிருந்து லராக் தீவின் தெற்கே கடந்து பின்னர் ஓமான் வளைகுடாவை நோக்கி தொடர்ந்து செல்ல வேண்டும் என குறிப்பிடப்பட்டது. இவ்வாறு ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான தெளிவற்ற நிலையால் கப்பல்கள் அந்த நீரிணையை தொடர்ந்து பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டதுடன் நேற்று 3 கப்பல்கள் மட்டுமே அந்த வழியாக சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் உலக நாடுகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.